இந்தா இந்நேரத்தில் போன வருது கப்ளிங்க்கு, நீ திருந்த மாட்டேன், அப்படியே தெரிஞ்சிடும், ரெட்டை பிள்ளை வந்துடும். ஓகே வாழ்த்துக்கள். இருந்தவாரு இவன் ஒருத்தையும் போன் பேசும்போது கபட்டுக்குள்ளே கொண்டு வரான்னா அங்கேருந்து சார்ஜ் எடுக்கிறான்னு அர்த்தம். இந்நேரத்தில் என்ன போன் வருது, கண்டு நாடகம் பார்க்க ஆள் வருதா இல்லை உனக்கு ஆள் சேர்க்குறியா? தம்பிக்கு ஒரு ஆள் சேர்த்து விடுன்னு. அப்படியா? இவனை பிடிச்ச சோவேரியா? அவருக்கே எச்சி உரிச்சடா. இதுல என்ன கதைனா, அண்ணே ஒன்னே சொல்லல, காசை வெட்டி போட்டுறாத. இந்தா மாடு, புடி மாடு, ஒரு பிளாஸ்டிக் குடம். அண்ணே பேசும்போது அங்கிட்டு பேசுங்கண்ணே. நீங்க பேசி விளையாடுறதுக்கு நான் உன் வீட்டு சடங்குக்கோ காது ஊத்துக்கு வரல. திஸ் மேட ப்ரோ மிஸ்டர் கெளுத்தி, எனக்கு ஒன்றும் பேச வேணாம். ஆமா எனக்கு பேசுற, அயல் நாட்டுக்கு 2 மன்னனுக்கு என்ன அனுப்பிவிட போற, எனக்கு என்ன பேசுற? ஓமா ஆஹா மாடு பாடி வாசல பின்னாடி போகுது, அவ்வளோ பேச்சு வரலன்னா இங்க நினைச்சிருக்கேன்னு அர்த்தம். நான் என்ன சொல்லணும், இப்ப மை செட்டு போட்டிருக்கா இல்ல, மை செட்டு பேர் என்னப்பா, முத்துமாரி பவர் ஆடியோஸ் பிடார பட்டியா, வாழ்த்துக்கள். இது அருமையான ஜெட்டும் போட்டு ஊரே வெளிச்சமாக்கியிருக்க. ஒரு ஊரில் நடந்ததை கேள்றா, யதார்த்தம் நடந்தது, இன்ன வரைக்கும் எனக்கு சிரிப்பு அடக்க முடியல. சொல்லுங்கண்ணே. லைட் ஆஃப் பண்ணல, அவன் பஸ் எடுத்துறான்டா, நல்லா படிச்சுக்கிட்டு கரண்ட் போயிருச்சு. கதையை கேளு. கரண்ட் ஓனவுடனே ஓனரு பயலை கூப்பிட்டு சந்துக்குள் நிற்கிற சென்டேட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டு வாடா அப்படின்னோடனே அவன் இந்தந்தண்டி சாவி தூக்கிட்டு காலை கெந்திக்கிட்டே வெறி கொண்டு ஓடிட்டான். இந்த சென்ட்ரேட்டு பக்கத்தில் ஒரு வெள்ளை வீடு, அதில் ஒருத்தன் டொங்காஸ் போடுறதுக்காக அவன் புருஷன் வெளியேறட்டு நம்ம உள்ள வாயு முன்னு இப்படி உட்காந்துருந்தவன் சாவியை தூக்கிட்டு ஓடினான் பாரு. இருட்டுக்கு அதுக்கு அந்த உட்காந்துருந்தவன் திரும்பி பார்த்துருக்கேன், புருஷன் தான் வந்துட்டேன். அத்தாடி இன்னைக்கு தானே நம்ம வெட்டி கொல்ல போறான்ட்டு அவன் திகுத்துக்குன்னு ஓடணுமே முள்ளில் விழுந்திருக்கான். சட்டச்சடன்னு விழுந்தவனே இவன் சென்ட்ரேட்டை ஆன் பண்ணாமல் இங்கே ஓடியான்ட்டான். ஓடியாந்து ஓனர்கிட்ட ஓடியாங்க, எவன் தெரியல, எவனோ எண்ணெயை வெட்ட வர்றியா அப்படி. அவன் திருப்பி லைட் அடிச்சு போய் பார்த்துருக்காங்க. அவன் 2 சீமக்கர்களுக்கு கூட மாட்டிக்கிட்டு சட்டியில் 4 முள்ளு, சட்டையில் 4 முள்ளு இப்படியே நின்றுருக்கான். ஓனர் அவனு மறுபடியும் ஓடியான்ட்டாங்க. என்னன்னு பார்த்தா பேய் நிற்கிதுன்னு வெள்ளை சட்டை. நீ ஜென்ரேட்டர் வைக்க பாட்டிருக்க அப்போ பரவாயில்ல. என்ன கடைசியில் அவங்க போனாங்களா இல்லையானே, அது புரிஞ்சு வந்துட்டேன், நீ பொத்து. அட இன்னொரு கதை நான் சொல்லவா, ஆனால் நீங்கள் சிரிக்கக்கூடாது. இது பள்ளிக்கூடத்து பரிட்சையில் இந்தா அவ்வளோதான். நாட்டில் எதுக்காக அடிச்சுக்கிறியா போட்டுக்கான இடம். இதில் இங்கேயே உட்காந்து குடியிருக்க போறீங்களாக்கு. இப்போ 12:30 மேலே வாரு, ஒரு உள்ள இருந்துச்சுன்னா நீ செருப்பு தேடி என்னையே அவ்வளோதான். இதுக்கு எதுக்கு சண்டை ஓடுறிய? 2 மணி நேரம் தான் ஒழுக்கமாக இருக்கணும். விபூதி அள்ளி போட்டேன்னா நான் கோடாங்கி விபூதி அள்ளி போட்டேன்னா அப்புறம் வண்டியில் ஓத அளவுக்கு ஓத வந்துடும். ஓதான் 7 டன்னு, அதுலேயே மிதந்துக்கிட்டே தெரியுது. அப்படியே ஒரு சின்ன கதை சொல்கிறேன், ஆனால் நாகரிகமாக சொல்லுவேன். ஒரு முத்துன யானை, பெருங்கொண்ட ஒரு யானை, அந்த யானை டெய்லி போயிட்டு வந்திருக்கு. அதை ஒரு எலி அந்த ஆணையை எப்படியாவது டொங்காஸ் பண்ணணும்னு கதையை கேளு. அந்த யானைகிட்ட போய் இந்த எலி சொல்லியிருக்கு, உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு உன் கப்ளிங்க அப்படின்னு சொன்ன. அதுக்கு அந்த யானை சொல்லியிருக்கு, நான் இருந்தாலும் உன்னையோட பெரிய ஆள், என்னை பப்ளிக்கில் வச்சு நீ பாலியல் பலாஸ்கரம் பண்ண அப்படியே. உன்னை யானை சொல்லியிருக்கு, ரூம் போட்டால் ரூம் தர மாட்டாங்க, நான் உள்ளே போனால் ரூம்பை இடிச்சிருவேன். வேறு எங்கே வச்சுக்கிருவோம், கிரவுண்டில் வச்சுக்கிறோமா? வேணாம், பயலுக சாணியை ஒட்டி அடிப்பாங்க. தென்னந்தோப்புக்கு வா, அங்கே வந்துட்டு உங்க போடுவோம். யானை போய் தயாராக குளிச்சுட்டு போய் நின்றுருக்கு. எலி அப்படியே போய் கப்ளிங்க பார்த்துச்சு. பார்த்தோடனே ட்ரில்லு போட ஆரம்பிச்சு. அப்போ இந்த யானை அது வாட்டுக்கு நின்றுருக்கு. திடீர்னு இந்த யானை தலையில் ஒரு இளநீ விழுந்திருக்கு. ஆ அப்படின்னு இந்த எலி ரொம்ப வலிக்குதா, மெதுவாக செய்வா. எதுக்குடா அந்த கேமரா கொண்டு வந்தேன், இது கேமராவா அந்த ஆனை கதையாடா? ரொம்ப வலிக்குதா, மெதுவாக செய்வா அப்படி என்ன சொன்னேன்னா குறும்பி தெரிச்சு போக. ரொம்ப வலிக்குதா, மெதுவாக செய்வா. இவன் திருந்த மாட்டேன் ப்ரோ. பாப்பா இப்படி ஒரு மண்டே எங்கனையும் பார்க்கலடா.
மருதமணி மாதிரியே இருக்கானடா அவன். தேவி ஓவரா சிரிக்கிறான்டா. அரே அப்படி சிரிக்காதப்பா, அண்ணன் பாடுறான்டா. டேய் அப்ப நான் உள்ள போயிடுவேன். சிரிக்காத, நீ சிரிக்கும் போது நக்குன மாதிரி இருக்கு. அந்த யானை யார் தெரியுமா? வேண்டாம் டேய் பாட விடுங்கடா. நீங்க இதெல்லாம் போய் டீச்சர்கிட்ட செய்யுங்க. டீச்சர் லீவ் போட்டோம். ஆனால் இவங்க பள்ளிக்கூடம் வரைக்கும் இன்னைக்கு கேவலப்படுத்திவிட்டாங்க. போய் டீச்சர்கிட்ட கேட்டிருக்கேன். எங்கள் ஊரில் ஒருத்தர் பப்பனுக்கு வந்தார் டீச்சர். ஆமாம் பேர் என்ன? எம்கேஆர். நான் கூட யூடியூப்பில் பார்த்துருக்கேனே. என்ன அப்படின்னு? கப்ளிங் ஓஸ்னா என்ன? அது பள்ளிக்கூடத்தில் லீவ் போட்டு புருஷனை கூப்பிட்டு ஊட்டிக்கு போயிடுச்சு. கப்ளிங் ஓஸ்னா என்ன? ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு இன்னும் படிக்க போகும்போது ஒருத்தன் சரவணன் ஓல்ட் ஆஃப் சன் ஆஃப் மகாலட்சுமி தான் அந்த குறிப்பிட்ட இடத்துக்குரிய அந்த இடத்தின் அமைப்பை அப்படி பாடுறதில்லை. டெய்லி பள்ளிக்கூடம் போகும்போது என்னையத்தையும் மனப்பாடம் பண்ணுறேன். கப்ளிங் என்றால் என்ன, ஓசு என்றால் என்ன, அந்த ஓசு எதில் சேரும், செவரொட்டி என்றால் என்ன, கரையாம்புத்து சிமுண்டு மூட, அவன் அதைத்தானே சொன்னேன். பப்புன்னு எம்கேஆர். மருதமணி ஒன்று சொன்னானே, என்ன சொன்னேன்? சீரோன்னு ஒன்று இப்படி ஆட்டினானே. இதே சொன்னா அப்புறம் படிப்பிய. அண்ணே எனக்கு ஒரு சந்தேகம்னு வந்துட்டேன். சந்தேகத்துக்கு பிறந்தவன். அந்த ஊட்டிக்கு போன டீச்சர் என்னண்ணே ஆச்சு? அதுக்கு பிறந்தவள்ளதே இது. இது இலையவடியாமையே மூத்திரத்தை குடிமையானே. என்ன எதில் விட்டேன்? வாயில. தம்பி பாட விடு தம்பி. சரி ரொம்ப வலிக்குதா? வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம், வீணா உடம்பு கட்டு ரொம்ப வலிக்குதா, வீணா உடம்பு கட்டு குடல் வேகுமே, ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே, ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே. வேணா மது பழக்கம், வேணா முன்னே கொடி பழக்கம், வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே, ஓ ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே, ஓ ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே. வயசு புள்ள என் தங்க என் ராஜா எங்க அண்ணன் தம்பி. 10 வயசு புள்ள என் தங்கம் என் ராசா எங்க ஐயா. 10 வயசு புள்ள பள்ளிக்கூடம் போற புள்ள, சட்டை கிழிஞ்சு போச்சு வாங்கி தந்தியா, சட்டை கிழிஞ்சு போச்சு வாங்கி தந்தியா, பட்ட டாஸ்மார் கடை குடியத்தான் நீ மறந்தாயா, பட்ட டாஸ்மார் கடை குடியத்தான் நீ மறந்தாய். அதுக்கு வேணா மது பழக்கம், வேணா முன்னே நமக்கு குடி பழக்கம். ரூபாய் இருந்தா தங்க என் ராசா அடையா, 100 ரூபாய் இருந்தா அரிசி வாங்கலாம், நீ 150 சேர்த்து வச்சு கோட்டு வாங்குற, நீ 150 சேர்த்து வச்சு கோட்டு வாங்குற. அதுக்கு வேணா மது பழக்கம், வேணா இந்த தமிழனுக்கு குடிப்பழக்கம். அட பிறவி என்பது ஒரு தடவை வத்துக்க, அட மறுபிறவி நமக்கு கிடையாத கத்துக்க, அட பிறவி என்பது ஒரு தடவை ஒத்துக்க, நமக்கு மறுபிறவி இல்லை என்று நினைத்துக்க. பிறந்த பிறப்புக்கு ஒரு அடையாளம், பிறந்த பிறப்புக்கு ஒரு அடையாளம், அட இன்னருமையே இப்படி வந்தது வரலாறு. ஓஹோ வேணா வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம், வேணா உடம்பு கட்டு குடலு வேகுமே, ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே.